இலங்கையிலிருந்து நாகப்பட்டினம் வந்த கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்ததால் பயணிகள் தவித்துள்ளனர். என்ஜின் பழுதால் நடுக்கடலில் கப்பல் நின்றதால் 141 பேர் தற்பொழுது தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். என்ஜின் பழுதானதால் நடுக்கடலில் கப்பல் நின்றுள்ளது. இதனால் 141 பேர் அங்கு தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்கள், இலங்கையில் என்ன நடந்தது? வணக்கம் அஸ்வினி. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறை இடையில் சுபம் என்ற தனியார் கப்பல் நிறுவனத்தின் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இயங்கி வருகிறது. 3 மணி நேர கடல் பயணம் என்பதால் இந்திய இலங்கை சுற்றுலா பயணிகள் இந்த கப்பலை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சிவகங்கை கப்பல் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டு இலங்கை சென்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு இலங்கை காங்கேசன்துறையிலிருந்து 141 பயணிகளுடன் சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. அப்போது திடீரென கப்பல் பழுதடைந்தது. இதனை கப்பல் ஊழியர்கள் சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். ஆனால் நீண்ட நேரம் போராடியும் கப்பல் என்ஜின் சரி செய்ய முடியாமல் கேப்டன் மற்றும் ஊழியர்கள் தவித்துள்ளனர். சுமார் 7 மணி நேரம் கப்பலிலேயே பயணிகள் இருந்ததால் பயணிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மிகுந்த அவதிக்குள்ளாகி போராடியுள்ளனர். தொடர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கப்பல் கேப்டன் தகவல் அனுப்பியதன் பேரில் மீனவர்கள் படகு மூலம் கப்பலை கயிறு கட்டி துறைமுகம் இழுத்து வந்தனர். மேலும் நாகப்பட்டினம் துறைமுகம் முன்பு 108 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை 5 மணிக்கு வர வேண்டிய கப்பல் சுமார் 6 மணி நேரம் காலதாமதமாக 11 மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகம் கொண்டு வரப்பட்டது. கப்பலில் மயங்கிய பயணிகளுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இதனால் நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 141 பயணிகளும் முழு சோதனைக்கு பின் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களில் தொடர்ந்து பழுதடைந்து வந்த கப்பலை அதிகாரிகள் மற்றும் கப்பல் நிறுவனத்தின் அலட்சியத்தால் போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயணம் செய்யும் இரு நாட்டு பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அடிக்கடி பழுதடையும் கப்பலை மாற்றி புதிய கப்பலை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அஸ்வினி. மூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.